ஃபன் பண்ண போகிறோம் ஹலோ சாரி ரெக்கார்ட் ஆயிடுச்சா சரி வந்துட்டேன் சரி பேசலாம் வந்துட்டான் சொல்லுங்க திரும்ப வாடா இப்போ சர்ச் பண்ண போற ஒரு விஷயம் அது என்னன்னா இன்னைக்கு வந்து PKXD விளையாட போறோம் அதுல வந்து ஹோம் டூர் காட்ட போறேன்னா ஹவுஸ் டூர் காட்ட போறேன்னா பாருங்களா गाइस அதனால அடுத்த வீடியோல கக்கூஸ் டூர் காட்ட போறேன்னா பை. இப்போ வந்து இவன் சரியான அடி வாங்க போறான் மட்டும் கையிலன்னு தெரியுது எனக்கு அது மட்டும் தெரியுது அது மட்டும் இல்ல தெரியுது ஆனா அடிக்க மாட்டேன் பயந்துட்டான். நான் இப்பதானே அடிச்சேன் அவர் ஹோம் டூருக்கு சொல்றாங்க வாய் டங்கு ரோல் ஆகுது இவனுக்கு சரி உள்ள போலாம் ஏய் கேம்குள்ள போலாம்டா சரி ஹவுஸ் டூர்ன்ற இங்க பாரு எங்க பெட்டி என் பெட்டி 45 டைமர் கொடுத்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்கினா வெயிட் பண்ண லெஜெண்டரி பெட்டு கிடைக்கும்னு பார்த்தா கிடைச்சிச்சு பாரு லயனு அதுவும் ரேர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சரி ஏதோ புலி கிடைச்சிருக்கு சிங்கம் கிடைச்சிருக்கு சிங்கம் அப்படி கிடைச்சிச்சு சரி இப்போ வந்து இப்போ வீட்டுக்கு டெலிபோர்ட் ஆகிடலாம் 3 2 1 டெலிபோர்ட் ஆகல 3 2 1 ஹவுஸ் டூர் 3 2 1 ஹவுஸ் டூர் லோட் ஆகுது ஹவுஸ் டூரு இதான் பார்ட்டி ரூம் பார்ட்டி அதுக்கப்புறம் இங்கே வந்து ஊஞ்சல் ஆடலாம் அதெல்லாம் இல்லை போய் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து ராக்கெட் இங்கே வேறு அதுக்கப்புறம் இங்கே ஒரு டென்ட் இருக்குது டென்ட்டில் உட்காரலாமா ஐயோ உட்கார போதும் சரி ஏதோ ஒன்று இப்போ ஒரு டெடி இருக்கீங்க சரி நம்ம மேலே போகலாமா இப்போ மேலே போடா கைக்குள்ள அப்படின்னு போகலாம் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆகுது இங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை என் வீட்டில் சொல்லணும்னா ஒரு மொட்டை மாடி கூட இல்லைங்க மொட்டை மாடி இல்லாத வீட்டுக்கு யாரும் வராதிங்க அதுவும் மெயினாக PKXD விளையாடுறவங்கலாம் இங்கே பாருங்க இந்த ரூம் நான் இப்போதைக்கு காட்ட மாட்டேன் அந்த ரூம் வந்துட்டேன் இந்த ரூமில் வந்து டிவி இருக்கு பெட்ரூமில் டிவி இருக்கு எந்த கேஸ் இந்த பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம் இங்கே பாருங்க இது வந்து டிவி அதாவது PS விளாட்ற இடம் PKXD இது போடாங்க இல்லையே PKXD விளாட்லாம் கிராண்ட் விளாட்லாம் எல்லாம் விளாடுவேன் இது ஒரு பாத்ரூம் கிட்டே நான் எங்கே வச்சேன் யாரா தள்ளி விட்டது இங்கே பாத்ரூம் டோர் அழியுதுல ஐயோ நானா பாத்ரூம் டோரேங்கிறது தெரில இங்கே ஏன்டா சரி பேசுற இங்கே பாரு இந்த இடத்துல ஒரு ஷவர் இருக்கு அதை ஆன் பண்ணி விட்டுலாம் இங்கே ஒரு இது இருக்கு அதையும் ஆன் பண்ணி விட்டுலாம் இந்த இதையும் ஆன் பண்ணி என்னடா வருது இங்கே என்னதான் இங்கே வருதுன்னு கேட்குறீங்களா அது ஒன்றும் இல்லை அது ஒரு சர்ப்ரைஸ் பற்றி அதை பார்க்கலாம் அது என்னன்னா ஒன்றும் இல்லை நான் ஆரம்பத்துல சொன்னேன் அவன் ஹவுஸ் டூரா பைத்தியக்காரா ஏதோ ஒன்று ஹவுஸ் டூர்னால அதில் அவன் பாத்ரூம் போடுவான் அதே மாதிரி போட்டான் பாத்ரூம் பாத்ரூம் போட்டு சொல்வது 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்டா போடா இந்த ரூமை வந்து என்ன திரும்ப பண்ண போகிறேன் இங்கே வெயிட் பண்ணுங்க இந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி பண்ணுவேன் அப்படிலாம் ஐடியா இல்லை சும்மா சொன்னேன் இந்த இடத்துல வந்து ஒரு படிக்கிற ரூமு இந்த ரூம் ஃபுல்லாக புக்கு எடுத்துக்கலாம் படிக்கலாம் அந்த மாதிரி அடுத்து 3 2 1 ரூம்குள்ளே போகலாமா 3 2 1 கேஸ் ஒன்று பண்ணுறது தப்பு என்னன்னா போகலாமான்னு கேட்குறான் ஆனால் போக மாட்டேன் இது 3 2 1 உள்ள போயிட்டேன் இதை பார்த்தீங்களா நல்லா தேட்டர் இதான் வந்து லிஃப்ட்டு ஐயோ லிஃப்ட் கீழே போயிடுச்சு லிஃப்ட்டு கீழே வா லிஃப்ட்டு கீழே வா இப்போ வந்து லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிக்கலாம் ஐயோ ஏற முடியலாம் ஏறிட்டேன் இதில் வந்து கிட்ட போய் அங்கே உட்காந்துட்டா இதில் உட்காந்துக்கலாம் இப்படி இருக்கு பார்த்தீங்களா வீடு இங்கே வந்து இதுக்குள்ளே உட்காந்தாலும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இதுக்குள்ளேயும் உட்காந்துக்கலாம் எப்படி தேட்ரு இப்போ இங்கே ஒரு கேக்கு சாப்பிட வேண்டியதான் அப்புறம் இங்கே ஒன்று ஒரு பால் இங்கே பாருங்க இதான் வேற லெவலாக இருக்குது என்ன தெரியுமா அது ஒரு கோக்கை வந்து என்ன தெரியல
குடிக்கலாம் தரலாம் கைஸ். இங்கே பாருங்க, ஒரு கோக்கை சாப்பிடலாமா? 1 கோக் சாப்பிட்டாச்சு. இன்னொரு சிப்பு சாப்பிட்டாச்சு. ஒரு சிப்பு நீ வச்சுக்கோந்தா. ஐயோ வேணாம், கிடையாது 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 கிடையாது. சரி அப்படியே போய் டான்ஸ் பண்ணிடலாம். கைஸ் இந்த பாருங்களா, வயிறு வலிக்குன்றவங்கலாம் வந்து லைக்கில் இது கமெண்ட்டில் வந்து என் பெட்டுக்கு ஏதாச்சும் வேணுமா? நான் குளிக்கணுமா? நான் கவனிக்கவே இல்லை ஒன்று. சரி குளி. நான் வந்து அவ்வளோதான் ஹவுஸ் டூரு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? பாத்ரூம் போவாங்க. கிரேசி ரன் போகலாம். கிரேசி ரன் வந்து இதில் வந்து பிளாக்காக இருக்குது, ஏன்னு தெரியல. உன்னோட ஐடியிலும் பிளாக் தான் இருக்குது. அதனால் வந்து பெட் ரன் போகலாம். அதுவும் கிரேசி ரன் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பெட்டு மேலே உட்காந்து போவோம். நம்மளை வந்து பெட்டு பிடிச்சிக்கோ. நான் ஐயோ இந்த இது வேறு தான் இது. வாக் 100 ஸ்டெப்ஸ் நடந்ததுக்கலாமாடா காசு அள்ளி தராங்க, வாங்கிக்க வேண்டியதுதான். ஒன்றும் சொல்லவே இல்லை. இதே மாதிரி கவுண்ட் த பெட்ஸ் ரைட் இன் 3 rounds அட் த பெட் பேட். ஓகே ஐயா போனாங்க. பெட் பேட் வந்து எனக்கு விளையாடி போறச்சிச்சு. இதுக்கு வந்து குளிக்கணுமா, குளிப்பாட்டி விடணுமா? பாரு எப்படி காட்டுது பாரு. சவுண்டே இல்லை. இதை வச்சு பார்க்கலாமா? அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு லைட்டாக வச்சு பார்க்கலாம். அது ஒரு கர்லிங்க்கு போகும்போது எப்படி இருக்கு பார்க்கலாமா சவுண்டு? இப்போ நான் ஃபஸ்ட் டைம் கேட்க போகிறேன். ஏன்னா நான் வந்து சவுண்டு கம்மி பண்ணி தான் விளையாடுவேன் எப்பயுமே. இப்போ கூட ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்டை வச்சுட்டு பார்த்துன்னு சவுண்டை கம்மி பண்ணிட்டேன். வந்து பிகேஎக்ஸ்டிலையும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் நாங்கள் போட்டிருக்கோம் கைஸ். அதெல்லாம் இல்லை வாய்ஸ் அப்படிலாம் நான் போட மாட்டேன். எனக்கு எடிட்டே பண்ண தெரியாது உண்மை சொன்னால். அப்படி எடிட் பண்ணனாலும் இது பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி தான் கைஸ் இருக்குது. சரி ஒரு சைடில் எதை காட்டுச்சு இப்போ நல்லா ஒன்று காட்டலாம். அதுக்குறா இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி நினச்சி வைக்கணும்னா அவங்க பேர் என்னன்னு கமெண்ட்ஸில் பண்ணுவோம். ஐயோ இந்த வெறும் டப்பா ரூம்லேயே திரும்ப வந்தேன். திரும்ப வரேன். இங்கே வந்து நான் நிறைய பெட்டு வச்சுப்பேன், நிறைய சாப்பாடு வச்சுப்பேன். இந்த பக்கம் நிறைய பிடிக்கிறதுலாம் வச்சுப்பேன். இவன் வந்து படுத்துட்டு பார்க்கணுமா? இவனுக்கு உட்காந்துட்டு பார்க்க மாட்டானா? இவன் இப்படிலாம் பேசுகிறான். சோம்பேறித்தனமா? சரி உனக்கு சோம்பேறித்தனமா இருக்குல்ல, சோம்பேறி போ தலைகாணி எடுத்துருவோம். பத்தியா எத்தனை நாள் சொல்லிட்டான் பத்தத்துல. இங்கே என்ன இருக்கு? உங்க டிவியா? நானே பயந்துனா ஆன்சின்னு காட்டுது. உள்ள போடா கைப்புள்ள, வெளில போடா கைப்புள்ள. நான் மேலே நிற்கிறேன். அதான் பார்க்குறேன். நம்மளுக்குலாம் சிங்கம் போய் வெயிட் பண்ணிட்டு சிங்கம் வருது. மாற்றலாம் ஊசை. ஐயோ பைக் இன்னும் வாங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹவுஸ், என்னோட ஆசை ஹவுஸ்னு தெரியுமா? 900 கொடுத்து இந்த ராக்கெட் ஹவுஸ் தான் ரொம்ப பிடிச்ச ஹவுஸ். இந்த ராக்கெட் ஹவுஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து 200 கொடுத்து ஆர்மர் வாங்கணும். நியான் ஆர்மர் தான் வாங்க போகிறேன். நியான் ஆர்மர் தான் வாங்க போகிறேன். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட 2 டைமண்ட் தான் இருக்குது. ஏன்னா எல்லா டைமையும் அந்த பெட்டு வாங்குறது கரெக்டாக 45 ரூபா கொடுத்து பெட்டு வாங்குறது எல்லாத்தையும் அவ்வளோ செலவு வச்சுட்டேன். இப்போ நியான் நார்மல் இருக்கு என்கிட்ட. நியான் வீடே என்னது? என்ன பலூனாக போட்டு இதுவா? எனக்கு தெரியும். கீழே வரணும். பலூனில் போயிட்டு வரணும். உட்காந்துட்டு பலூனில் இந்த ரைட் அப்படி போகலாம். எல்லாம் நம்ம ஹவுஸ் டூர் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அதனால் ஹவுஸ் டூர் பண்ணிட்டு ரொம்ப டைம் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம வந்து போகலாம். இது லைக்கு போட்டுக்கலாமா? இது நம்ம எல்லாத்தையும் இருக்கா லைக்கு போட்டுருக்கு. ஐயோ நான் வேற எனக்கு எதுவும் வராது பக்கத்து. இதே எனக்கு எதுவும் வராது. விளையாட தெரியாதா? அவ்வளோதான் ஒன்று விளையாட தெரியாதுன்னு இல்லை, எனக்கு எதுவும் வராதுன்னு உனக்கு நீயே லைக் போட்டா. டான்ஸ் வித் அதர் 3 இல்லை ஒருமே லெவல்ட பண்ணி விட்ருவாங்க. 5000 காசு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பிகேஎஸ்சி ஏற்றி பாருங்களேன் இருக்கும். யாருக்கெல்லாம் வந்துச்சோ அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னது ஐயோ இந்த கலரை பார்த்துருந்தா திடீர்னு இங்கே இருக்கு. பார்த்தா வீடு அதெல்லாம் யாரும் இல்லை. இது யாரா நீ? இல்லைடா என்னோட வீடு என்னோட வீடுடா. நான் இது வேற ஒருத்தவங்க வீடுடா. ஐயோ என்னடா இப்படி தெரிஞ்சு வராது. டேய்
நான் இவரா வெயிட் பண்ண. இந்த வீடு வந்து 70,000 ரூபாய். ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இந்த 70,000 ரூபாய். ஒரு மாதம் வாடகையா இல்லை ஒரு வருஷம் வாடகையா? மொத்த வீடு சொந்த வீடுடா. சொந்த வீடா? ஆமாண்டா. அதான் மேலே வாடகை விட்டுருக்காங்க. நான் வாங்கிட்டேன்டா வீடு. இந்த மாதிரி வாங்கிட்டு வீடு, இந்த மாதிரி வீடு இருக்குல்ல, இந்த மாதிரி வீடை வாங்கிட்டு யாரா அவன் ஓடுறாப்பது இந்த வீடு சொந்தக்காரி. நீ கேவலமாக வீட்டை கட்டி வச்சுட்டு நான் மேலே போகுது. என் ஃப்ரெண்டை சொல்லிக்கலாமா போய் மேலே? ஏன்னா என்கிட்ட ஃப்ரெண்டே இல்லை. ரோட்டில் கடையெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிப்பான். அம்மா எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். அது என்ன வழக்கம் இங்கே பாரு. நான் வச்சுருந்தேனே ஒரு ஜூஸு, அந்த ஜூஸ் வச்சுருக்காங்க. ஏடா தேட்டரில் இருக்க ஜூஸு ஏன்டா இங்கே வச்சுருக்கேன் நீ? யார் நம்பா நீ? பெட்ரூமா இது? ஒரு நல்லா இது பெட்ரூமில் ப்ளஸ் பைத்தியக்காராடி. பெட்ரூம் இல்லைடா, பெட்ரூம்டா பைத்தியக்காரா. இது என்னது பெட்ரூமில் வச்சுருக்கலாம், இங்கே வச்சுருக்காங்க. பைத்தியக்காரங்களா? பெட்டு வேண்டா, பெட்டு வாங்குற இடம் தான் அது. அது ஏன்டா பெட்ரூமில் வைக்காம இங்கே வச்சுருக்கீங்களா? அப்போ பெட்ரூமா? அப்போ பெட்ரூமில் வைக்கிறது பெட்ரூமில் வச்சுக்கிறாங்களா? ஐயோ இங்கே பாரு 2 சோஃபா இருக்குது, ஒரு டிவி இருக்குது. நான் கதை இது நான் ஜூஸ் குடிச்சுருக்கேன்னா ஒன்றும் ஆமாண்டா இன்னும் ஜூஸ் எல்லாம் குடிச்சுருந்தேன். நடப்பா வீட்டில் ஜூஸ் பார்க்க முடியுமா? இது பார்க்க முடியல. நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு பொருள். ஐயோ டெய்லி நான் வெளில போயிட்டேன். அடப்பாவி நீ என்ன தள்ளி விட்டேன்னு இந்த நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நல்லா இருக்க மாட்டான். ஏடா என்ன இவ்வளோ நேரமாக நல்லா இல்லாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீயே வந்து நல்லா இவனும் அடே இதெல்லாம் நீங்கள் அந்த ஆப்ஷன் தான் கன்ஃபார்மாக பண்ணுவேன் நான். எல்லோரும் எடிட்டிங் என்னடா இது இவளா ஸ்கை காப்பி ஆடு கொடுத்துடலாம். ஃப்ரெண்டு ரிஸ்பெக்ட் போடி ஃப்ரெண்டு ரிஸ்பெக்ட் மாற்றி பண்ண போடாது. அடே போட தைரதம் என்னடா இது? ஒரு இது எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு பெஞ்சில் உட்காந்து நான் வந்து சாப்பிட்றேன். இதுதான் கதையாக இருக்குது. எடப்பாவீங்களா இப்பெல்லாம் பண்ண வேண்டியது. அதை நம்ம கம்பு பேச விளாடாமல் இருக்கலாம். சிப்பி கேக் விளாடாமல் இருக்கலாம். டான்ஸ் ஆடலாம். ஏதோ இல்லை பார்ட்டி இருக்கிற இடத்துல இல்லைல்ல, குளிக்கிற இடம், தூங்குற இடம், சாப்பிட்ற இடம்லாம் வச்சுருக்கீங்க. இங்கே பார்ட்டி பண்ணுவாங்களா? இதெல்லாம் பண்ணுவாங்களா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்த ரூம் இல்லைக்கு வேணாம். ஒரு ஃப்ரெண்டு ரெஸ்டாக கொடுத்துருந்தேன். நான் பெட்டு என்ன பெட்டு வச்சுருக்காங்க? ஃப்ரீடு பெட்டு வச்சுக்கலாம். இன்னும் பெட்டு கொடுக்கலாம். லெஜெண்டரி பெட்டு கொடுத்தீங்கன்னா நான் கன்ஃபார்மாக பண்ணுவேன். கொடுத்த இடதோ தப்ப போடி நீ உன்னோட பெட்டின் மேலாம் வந்து காஸ்டியூமை மாற்றிடலாம். காஸ்டியூமை மாற்றிடலாம். ஏதோ பாரு காஸ்டியூம், நியூ காஸ்டியூம் நான் கூங்கிட்டேன். நீ ஏதோ பாரு நியூ காஸ்டியூம். இஸ் மை நியூ காஸ்டியூம். போடா நியூ காஸ்டியூம். எப்படி போய் சொல்ல தெரியுமா? எவ்வளோ தெரியுமா? காலையில் 12 மணி, மதியானம் 12 மணி ஆகுது. 12 மணி என்ன ஆகி முடிஞ்சு டைம் என்னன்னு தெரியாம பேசுறது. என்ன அது 2 மணியா? 2 மணி தான் ஆயிடுச்சு. இல்லடா டே 2 மணி தான்டா. இல்லடா இருக்கும். இதோ இருக்கு பாருங்க பெட்ரன். சொன்னாலும் கிரேசி போல பெட்ரன் இருக்கும். பண்ணாருங்க வாடா பெட்ரன். நம்ம பெட்டு மேலே ஏறி உட்காந்து நம்ம விளாட்றவங்களாம் கமெண்ட்டில் அவங்க பேரை போடுங்க. டேய் கமெண்ட்டை பேரை போடாதீங்க. என் ஃப்ரெண்டாக வாங்க, அவ்வளோதான் போதும் எனக்கு. பார்ட்டிக்கு வந்தால் ஃப்ரெண்டாகவும் வாங்க, பார்ட்டிக்கும் வாங்க, கமெண்ட் உங்கள் பேரை போடுங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் கூங்கினே வளர்றான். வளர்ந்து கேட்காதீங்க. ஏது போடுங்க. நம்மளுக்கு என்ன பெட்டு கொடுத்துருக்காங்க? பெட்டு இது ஹெல்ப் பண்ண முடியும். என்ன பண்ணி ஆதார் கார்டு, பேடிஎம் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட்டு. என்ன பண்ணியை கொடுத்து வச்சுருக்காங்க. பண்ணிக்கு பண்ணியெல்லாம் கொடுக்குறது அது போதும். விளாடுறியா? ஐயோ ஐயோ நான் வேறு அவள் போன இடத்துக்கே திரும்புவான். பொண்ணு கொடுத்துறான். டேய் என்னடா நீ இப்படி பேசுகிற? அப்படா இப்படி பேசுனேன். அப்போ வேறு யார் பேசுறது? நீ பேசினாலும் பேசுவேன்.
இவனோட எல்லாமே இப்படி சுத்தா நான் எங்கெல்லாம் போகாது எங்கெல்லாம் நடுவில் போங்கடா. நல்ல வேலை இங்கே வந்து இறங்கினேன் நான். ஐயோ இன்னும் இருக்கா? நல்ல வேலை ஜம்ப்டா. ஜம்ப் பண்ண முடியா? இந்த நேரத்தில் எல்லாம் நடக்கும் நடை நல்லா நடக்கும். ஓகேடா செஞ்சிட்டோன்னு நினச்சிட்டீங்க, செய்யணும்னு நினச்சிட்டீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சரி அவன் பாரு, இவன் பாரு, இதை என்னடா போகிற நீ ஆசைசடா பா. ஐயோ வாயில் டங்கு ரோல் ஆகுதே. ஹார்ஸ் ரைஸ் போடுற மாதிரி ஹார்ஸ் ரைடு போகிற மாதிரி டங்கு இவன் பாரு. சிங்கம் வந்துச்சு டப்புன்னு. 450 ரூபா 90 டிக்கெட்ஸ். இப்போ என்ன எவ்வளோ டிக்கெட் இருக்குது? இன்னும் என்ன இவ்வளோ டிக்கெட் வேணுமா எனக்கு அந்த இது வாங்கிறதுக்கு? ஒரு இது அது வந்து 1200 டிக்கெட் வேணாலும் வாங்க முடியும். அதான் என்கிட்ட 930 டிக்கெட். ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட் அவங்க. நீங்கள் ஆர்மர்லாம் வச்சுருக்கீங்க. ஆர்மர் காய் போடு. ஜம்ப் பண்ணி காட்டுங்க. இவ்வளோ பேர் தான் எனக்கு வச்சுருக்கா. ஜம்ப் பண்ணி காட்டுங்க. ஜம்ப். எவ்வாறு கூகுறாங்க. எந்திரா, நீ தானே சொன்ன வீடியோ போடணும்னு சொன்னேன். இவங்கிட்ட பேசினே 12 மணிலாம் இல்லைடா. ப்ளீஸ் ஃபாலோ மீ. என்னது நீ சொன்ன? நீ 8 மணிக்கு மேலே இருந்தியா? இங்கே ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குடா. நீ என்ன ஓன் கதை தான் சொல்லி நான் உட்காந்துருக்கேன். பேசலன்னா கூட போ. ஆனால் ரெக்கார்டிங் போகும்போது கேவலமாக பேசாது. பாருங்க ரெக்கார்டு போயினதுக்கு என்ன பேசினதான்னு பாருங்க. ஏன்னா கூமுட்டையாக இருப்போம். இந்த இடத்துல ஒன்று இருக்கு பாரு, தெரியுமா உங்களுக்கு? தரமாக இருக்கும். வேறு லெவலான்னு வந்துனே சொல்லலாம். இது வந்து மேலே போய் அப்படியே ஒரு ஜம்ப்பு போய் அப்படியே ஓடி போய் எல்லாத்தையும் போய் அது போய் இது போய் பாரு. பாடாடி வாழலாம் வாடா. பாரு இது வந்து இப்போ கையில் எடுத்துடா. சுற்றியில் 3 1 இப்போ என் சைடில் மட்டும் வரேன். இது ஐயோ நீ என்ன பார்க்கலையாடா? ஐயோ ஃபஸ்ட் மினிட் போட மாதிரி எனக்கு. சரி போட வெயிட் பண்ணு. வாழலாம் வந்துட்டு இந்த லைன் வந்து கீழே இருக்குமா? இதுதான் லிஃப்ட் இருக்குது. அது இழந்தால் தான் ஒரு மெயின் விஷயமே. இல்லைன்னா இது பாரு நீ போய் சர்க்கிளே போவான். எப்படி நல்லா சர்க்கஸ் பண்ணுறேன் மேம். இப்போ 24 டைமண்ட் இருக்கு என்கிட்ட. இன்னும் 200 டைமண்டில் 24 டைமண்ட் என்கிட்ட இருக்குது. நிறைய டைமண்ட் இது கொடுத்துருக்காங்க. இதை கத்தி போகிற டைமண்ட். சரி நான் உங்களை பார்த்துட்டேனே. ஐயோ இங்கே பார்க்குற ரசிகர்களே பார்த்துட்டேனே. ரசிகர்கள் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உனக்கு ரசிகர்களா? ஆமாண்டா, இங்கே பார்க்குறவங்க வியூவர்ஸ்க்கு தமிழில் ரசிகர் தான் சார். ரசிகர் தான் காய்ஸ். எவ்வளோ முடிஞ்சா இன்னும் 14 வருஷம் கூட இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை பண்ணுவான். இல்லைடா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்ல. ஆனால் இந்த யூடியூப் சேனல் வச்சுருப்பல. எப்படிலாம் பேசுகிற பற்றியா? எப்படிலாம் அவனை யூடியூப் சேனல் தெரியும். ஹேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஹேக் ஆகிடும். புதுசெல்லாம் ஆரம்பிக்கணும். இதில் கூட நான் வந்து இது பண்ணியிருந்தேன். அது ஃபஸ்ட்டு நடத்த போட்டேன், அது போட்டேன், இது போட்டேன். நான் வந்து என் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டேம்மா. இப்போ நான் சும்மா இருக்காம என் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்? எனக்கு வந்து போச்சு. ஸ்கூல்லாம் இல்லையா? இவங்க பாருங்க பாண்டிச்சேரி கூப்பிட்றாங்கன்னு. அவங்க பசங்களை மட்டும் வந்து ஸ்கூல்லாம் வந்து போவானான்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது என்னது அவங்க பசங்க இவங்க பசங்க அது என்னது பேசுகிறீங்க?
பார்த்தீங்களா திட்டுறாங்க பார்த்தீங்களா? சரி அது வேற எப்படி சொல்கிறது? எங்கள் மாமா பசங்க இருக்காங்கல்ல, அத்தை பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஸ்கூல் லீவே போட மாட்டாங்க. எங்களை மட்டும் லீவ் போட்டு சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து 8th கிளாஸு, ஒருத்தன் வந்து 11th கிளாஸு, நான் வந்து 6th கிளாஸு. 8th கிளாஸுக்கும் 7th கிளாஸ் 6th கிளாஸுக்கும் எத்தனை டிஃப்ரெண்ட்டு? 2 வருஷம் தான் டிஃப்ரென்ஸு. அது பெரிய கிளாஸா விட்டுங்களே. சரி இப்போ வந்து வந்து பேசாச்சு, அவங்க போகலாம் போகலாம் போகலாம். ஐயோ வரல. Travel to Grassland, go to the mall. அது போகிறாங்க. நம்ம இது தருவான்னு பார்த்தா நீ வந்து கிராஃப்ட் அதெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ இன்னொரு வேலையும் பார்த்துறேன். ஃபஸ்ட்டு நான் மேத்ஸில் வந்து என் ஃப்ரெண்டு போட்டிருந்தான். இதில் மேத்ஸில் என்ன போட்டிருந்தான்? ஃபுல் எடிட் பண்ணி போடுறான். நானும் எடிட் பண்ணி போடுறான்னு சொல்லி அவன் என்னோட ஆப்பையும் கண்டுபிடிச்சேன். மேத்ஸ்லையும் தெரிஞ்சு போச்சு. அந்த மேட்ச்சை நானும் வீடியோ எடுத்து போட்டேன்னா ஷேர் போட்டேன். சரி வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் போட்டேன். யூடியூப்பில் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், யூடியூப்பில் போட ஆரம்பித்தேன். ஏதோ அந்த மேட்ச்சில் எடிட் பண்ணி நம்ம யூடியூப்பில் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எடிட் பண்ண எல்லாம் வாயிலே வரமாட்டேன்ட்டோ. இதுங்க அப்போ சொல்கிறேன், வெயிட் பண்ணு. நான் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் எடிட் பண்ணதுக்கப்புறம் நருட்டோ சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ரொம்ப நேரம் விட்டு தான் பண்ணுவேன். மார்ச் மாதம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன்னா அது வரை ஃபுல்லாக விட்டுட்டேன். அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருப்பேன்னா எப்பயாச்சும் 3 தான் போடுவேன். அதுக்கப்புறம் நருட்டோ ஃபுல்லாக பார்த்தேன். இல்லை அந்த டைமில் இப்போ நருட்டோ பார்த்தனால நருட்டோ போகலான்னு ஐடியா வந்து நருட்டோ போகலான்னு பார்த்தா 16 இது ஒரு காமெடியே இங்கே ஒன்று இருக்குது. வந்து என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி 14 லைக் வாங்கிட்டேன். அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க லைக் போடலாமா வேணாமான்னு சொல்கிற மாதிரி லைக் உனக்கு போடலாமா வேணாமான்னு சொல்கிற மாதிரி 14 16 மாற்றுறாங்க, திரும்ப 14 மாற்றுறாங்க, 16 மாற்றுறாங்க, 14 மாற்றுறாங்க, 16 மாற்றுறாங்க, 14 மாற்றுறாங்க. அப்படி தான் இருந்துச்சா? ஐயோ என்ன கலெக்ட் பண்ணினே இருக்கேன் நான். 14 மாற்றுறாங்க, 16 மாற்றுறாங்க, அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, என்னடா பண்ணுறீங்க நீங்கன்னு. அதுக்கப்புறம் நருட்டோ பார்த்தேன். நருட்டோ போட்டதுக்கப்புறம் ஒன்று மாதிரி ஆச்சு. என்ன ஆச்சுன்னா 52 சப்ஸ்கிரைபர்ஸ் அசால்ட்டாக வாங்கிட்டாங்க. 120 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து கேமிங் போடலாம் ரைட் வந்து கேமிங் போடுறது. ஆனால் போடலானே நான் போட போகிறேன். போனேன் அதானே என்னடா வச்சு வேலைக்கிட்டு வந்து இன்னும் ஒன்றே ஒன்று தானே வேணும். என்னடி என்ன வேணும்? 10 வாட்டர்மெலன் வேணும். ஒன்றும் 10 வாட்டர்மெலன் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இப்போ அதை போட ஆரம்பிச்சு பார்க்கலாம். பிகே இந்த கம்பெனியில் தான் ஆக முடியுமா? அதானே ரொம்ப பெரிய விஷயம் சாதித்த மாதிரி நிறைய கடை முக்கியமாக சொன்னால் ரொம்ப பெரிய விஷயம் சாதித்த மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் அது வாங்கிட்டேன்னா என்ன பண்ணுங்க பிடிக்காம பிடிக்கவே இல்லை. ஐயோ என்ன பண்ணுறேன்? நான் ஜெயிக்க மாட்டேன், அது கன்ஃபார்ம் எடுத்து இந்த ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ண முடியாது. வாட்டர்மெலன் கிடைக்கவே இல்லை. கட்டடி 5 வாட்டர்மெலன் எங்கே தானே இருக்குது? 5 வாட்டர்மெலனு அது இங்கே தான் இருக்குடா. டே டைம் இஸ் ஓவர்.